இன்று வரை நாங்கள் அறிக்கை செய்யும்படி நீதியானியர் பெலிஸ்தியர் போன்ற ஆண்டவரே சத்துருவின் சோதனைகள் வருகிற போதெல்லாம் இருக்கிற பலத்தோடு புறப்பட்டு போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்று சொல்லி எங்களை தைரியப்படுத்தி அனுப்பி ஆண்டவரே கேட்ட அடையாளத்தின்படியே நடப்பித்து வெற்றியை தந்த தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே ஏறி வாருங்கள் என்று சொன்னபோது வெட்டி கொண்டே போகும்படி செய்து கர்த்தரால் உண்டான பயங்கரத்தை நீங்க காண்பித்த தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தின தேவனே உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா அன்றைக்கு வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவருடைய ரத்தத்தினாலே பலி செலுத்தப்பட்டு ஆண்டவரே மீட்பு கிடைக்காதபடி ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் அந்த பாவத்துக்கு அடிமையாக இருந்தார்கள் அப்பா. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஆண்டவரே உம்மையே பலியாக கொடுத்து உம்முடைய ரத்தத்தை எங்களுக்கு தந்து ஆண்டவரே ரட்சிப்பை தந்து மீட்பை தந்து அந்த ரத்தத்தினால் ஆண்டவரே எங்களை சுத்தி எடுத்து இருக்கிறீர். அதற்காக சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விதத்திலும் எங்களை பாடுகளை அனுபவித்தவர் ஆண்டவர் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்நாள் வரை எங்களுக்கு உதவி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபின் இஸ்ரவேல் குடும்பத்துக்கு சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றுகிற நேரம் இது. ஹalleluya ஹalleluya ரபி படுதி ஆந்தல பலு ஷெகதடா படுதி ஆந்தல பலு ரபி படாந்தல படுதியா ரெடியா தல பலு மதில் நீரே ஆறுதல் மலை நீரே மேன் அக்கினி மதில் நீரே ஏபாரிகா ஆறுதல் மலை நீரே ஏகட்டி துணை நீரே இருளில் வெளிச்சம் நீரே ஆமென் ஆமென் ஏகட்டி துணை நீரே இருளில் வெளிச்சம் நீரே நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் குமாரே இப்போதே பாத்திரரே மருத்துவரே என் துதிய பாத்திரரே என் பெரியமும் நீதானையா என் பலனெல்லாம் நீதானையா என் பிரியமும் நீதானையா பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் கல்வாரி சிலுவையினால் அந்த சாவங்கள் உடைந்தடையா கல்வாரி சிலுவையினால் சாவங்கள் உடைந்தடையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அடிமைக்கு கிடைத்ததையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா நன்றி நன்றி நீதிமானாய் மாற்றினீரே என்னை நீதிமானாய் மாற்றினீரே பரிசுத்த ஆவி தந்து அன்பை ஊற்றினீரே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட
மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு துணை செய்து, நீர் எங்களுக்கு துணை செய்து எங்களை தேற்றுகிறதை எங்கள் பகைவர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எங்களுக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை சத்ரு வெட்கப்பட்டு போவானாக. அப்பா உனக்கு நன்றி அப்பா. சத்ருவே என்னை கொடுத்து சந்தோஷப்படாதே. நான் இருளில் இருந்தாலும் கர்த்தருக்கு வெளிச்சமாக இருப்பார். வெட்கத்தை உடுத்துகிற தேவன், உன் தலையின் மேலே நீதியின் கிரீடத்தை உதிக்க செய்கிற தேவன், உமக்கு நன்றி அப்பா. உன் நீதியை பட்டப்படும் போல வெளிச்சமாக்குற தேவன், துன்மார்கள் இருந்த இடம் இல்லாமல் போல இருந்த இடம் எதையும் அறியாது இருக்கிற தேவன், நீதிமானுடைய வெளிச்சமோ நடு பகல் வரைக்கும் உதிக்கிற சூரிய பிரகாசமோ. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேலுக்கு யாக்கோபு குடும்பத்திற்கு சொன்ன நல்வார்த்தைகள் யாவையும் நிறைவேற்றுவேன் என்று இதை உருவாக்கினவரும் இதை உண்டாக்கினவரும் செய்ய போகிறவருமாகிய கர்த்தர் சொல்லி இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடுது, நீ அறியாத உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த உன்னத தேவனுக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்கள். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உன்னை நன்றியோடு சொல்லிக்கிறேன், நன்றியோடு சொல்லிக்கிறேன். பாருங்க, விசுவாச பிள்ளைகளுக்கு ரெண்டு விதமான அறிக்கை இருக்கிறது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு அறிக்கை பாவ அறிக்கை. பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறான், இரக்கம் பெறுகிறான், அது பாவ அறிக்கை. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறின பிறகு விசுவாச அறிக்கையை செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவார். என் தேவன் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிற தேவனாக. நன்றி 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 அப்பா. பிதாவாகிய தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பரிசுத்தாவினுடைய வல்லமையினால நீ நடாத நாற்றெல்லாம் வேரோட எடுத்து போடப்படுவதாக. அவிசுவாச எண்ணங்கள், பயங்கள், சந்தேகங்கள், குழப்பங்கள் இது எப்படி ஆகும் என்று திகைத்த காரியங்கள் எல்லாம் வேரோட எடுத்து போடுங்கப்பா. பிதாவாகிய தேவனே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால பரிசுத்தாவினுடைய வல்லமையினால ஆண்டவரே இவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு ஆயுதமும் வாய்க்காமலே போவதாக. பொறாமை, வன்கண்கள், எரிச்சல்கள், வஞ்சிக்கலாம்கள், சர்ப்பத்தினார்கள், மரித்தாவிகள் எவைகளா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் அழிக்கப்பட்டு போவதாக. எங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. ஆண்டவரே நீரே பலனாக இருக்கிறீர். பலனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுகிறோம் ஐயா. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த 7வது மாதத்துல ஆண்டவரே என் தேவன் தாமே தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி எங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார், மகிமையிலே நிறைவாக்குவார். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை ஆண்டவரே ஒரு அடையாளத்தோடு உறுதிப்படுத்தி தருவீராக. வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவருடைய கண்களில் தயவு கிடைக்க செய்து ஒரு அடையாளத்தோடு ஒரு வேலையை தருவீராக. சத்துருவின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே போக்குவரத்து எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. வீட்டில் இருக்கிற போது ஆண்டவரே மனைவிமார்களுக்கு நல்ல பாதுகாப்பை தருவீராக. எங்கள் பிள்ளைகள் படிக்க போகும்போது வரும்போது பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். இந்த பொல்லாத உலகத்தில் இருக்கிற ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லுகிறீர்கள். நன்றி அப்பா. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு அறிவினாலும் ஆண்டவரே இனிமையான பொருட்கள் நிரப்பப்படட்டும். ஆண்டவரே குடும்பமாய் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உன் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த 7வது மாதம் பரிபூர்ணமான மாதமாக மாற்றி தர வேண்டும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே கெஞ்சுகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி எங்கள் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.